பிள்ளைங்க லூக்கா சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 13, 14 படிக்கும்போது அவன் எனக்கு அருமையான எல்லாவற்றையும் சுருட்டி அதை அந்த சொத்தெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டு போய் அவன் தூர தேசத்துக்கு போய் அவன் துன்மார்க்கமா பாவமான காரியத்தை செய்து அவன் என்ன செஞ்சான்? ஆஸ்தி அழித்து போட்டான். நடந்தது என்ன? அவன் வாழ்க்கையில குறைவுபட தொடங்கியது. புரியுதுங்களா? எப்போ அவன் பரிசுத்தத்தை விட்டு விலகி பாவத்துக்குள்ள போனானோ குறைவுபட தொடங்கியது. உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா உங்களுக்கு ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்க வீட்டில் குறைவுபட தொடங்கிருச்சு அப்படின்னா சரீர சுகம், சமாதானம், பொருளாதார ஆசீர்வாதம், தொழிலில் மற்ற எல்லா காரியத்திலையும் ஏதோ குறைபட தொடங்குச்சு அப்படின்னா நீங்கள் பரிசுத்தத்தில் குறைபட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதில் மிக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஏதோ செல்போனில் கரைபட்டிருக்கலாம், ஏதோ டிவி சேனலில் கரைபட்டிருக்கலாம், ஏதோ கண்களால் கரைபட்டிருக்கலாம், ஏதோ பேச்சில் கரைபட்டிருக்கலாம், உங்கள் காலு போகக்கூடாத இடத்த பாவிகள் இடத்துல நின்றுக்கலாம், பரியாசகர் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், ஏதோ ஒரு பரிசுத்தத்தில் குலைச்சல் உண்டாயிருக்கலாம். இந்த காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு இளையகுமாரனுக்கும் பழைய ஏற்பாட்டு இளையகுமாரனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? எனக்கு அருமையான புதிய ஏற்பாட்டு இளையகுமாரன் சொத்தை எல்லாம் எனக்கு அருமையான பிடுங்கிட்டு போய் அதை காசா மாத்தி தூர தேசத்துக்கு போய் பாவம் செய்து அழித்து போட்டான். ஆனா பழைய ஏற்பாட்டு இளையகுமாரனை பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையானவர்களே, ஒண்ணுமே இல்லாத அடிமையாய் போய் பரிசுத்தமாய் வாழ்ந்து அதிகாரியாய் மாறினான். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு எவ்வளவு வேள்வி இருக்கிறது, பரிசுத்தம் இல்லாத வாழ்ந்தா எவ்வளவு வேள்வி இருக்கு பார்த்தீங்களா? புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு ஆஸ்தியை அழித்து போட்ட இளையகுமாரனை போல இருக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, ஒண்ணுமே இல்லாத இருந்தாலும் நான் பரிசுத்தமாய் நான் இருக்கும்போது என்ன தேடி மேன்மை வரும். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், யோசேப்பு இப்போ போத்திபார் எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, தேவனுக்கு உண்பதாக இவ்வளவு பெரிய பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடினான், பரிசுத்தத்தை காத்து கொண்டான். சோத்திரம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, யோசேப்பு நினைச்சிருக்கலாம், போத்திபார் மனைவி அப்பா நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம்டா, இப்படியே காலத்தை தள்ளிட்டு அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருந்திருக்கிறான் பாருங்க. நீதிமொழியில் சொல்லப்படுகிறது 31ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார், அவள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் புருஷனுக்கு தீமை அல்ல நன்மையை செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண் என்ன செய்யணும்? செவையை பார்க்கணும். ஆமென்னு சொல்லுங்க. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். உங்க மேல அபிஷேகம் இருக்கிறது, உங்க மேல தேவ கிருபை இருக்கிறது, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. சோதரன். அல்லேலூயா.